டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருவள்ளுவர் இதுலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி திருவள்ளுவர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதை நான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே இதில் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்கன்னா, லேப் டெக்னீஷியன், அதாவது கிரேட் 3ல் லேப் டெக்னீஷியனுக்கு எடுக்கிறாங்க. ஒரு வேக்கன்சி தான். மாத ஊதியம் பார்த்திங்கன்னா 13,000. இதுக்கான தகுதி பார்த்திங்கன்னா டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும். ஸோ இது முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் என்றைக்குன்னு அப்படின்னா 19/2/2024 மாலை 5 மணிக்குள் நீங்கள் என்ன பண்ணால் அஞ்சல் மூலமாகவோ அல்லது அந்த அலுவலக நேரத்தில் நீங்கள் நேரடியாக பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பதவி பார்த்தீங்கன்னா முற்றிலும் தற்காலிகமானது, எந்த காலத்திலும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. இது டெம்பரவரி ஜாப் தான், பர்மனன்ட் கிடையாது. பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் நம்ம அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இருக்குது. ஸோ இது அதுக்கு தேவையான முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணி, மாவட்ட நல்வாழ்வு சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, துணை இயக்குனர், சுகாதார பணி அலுவலகம், திருவள்ளூர் மாவட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். விண்ணப்பங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமாக, போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படுகிறது. இந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் திருவள்ளூர்.nic.in நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த லிங்க் தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். பார்த்துக்கோங்க. ஃபோட்டோலாம் ஒட்டி உங்களோட ரெலவெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்து இது எல்லாமே ஃபில் பண்ணி ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டோட 19/2/2024 இந்த இது அனுப்பணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த 2வது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதே பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை, அதாவது மாவட்ட நல்வாழ்வு சங்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா முதல் நோட்டிஃபிகேஷனில் ஒரு வேக்கன்சியும், 2வது நோட்டிஃபிகேஷனில் இருக்குதுன்னா 18 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/2/2024 மாலை 5 மணிக்குள் இந்த விண்ணப்பங்கள் நம்ம அங்கே அந்த கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு சேர்கிற மாதிரி நம்ம அனுப்பி வைக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா, இந்த ரெஃப்ரிஜரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டருக்கு ஒரு வேக்கன்சி, 45 வயது வரைக்கும் அவங்க அதாவது எலிஜிபிள், மாதம் ஊதியமாக 20,000 சம்பளம். ஸோ இதுக்கு என்ன தகுதினா, ஐடிஐ ரெஃப்ரிஜரேட்டர் மிஷின் ஏர் கண்டிஷனர் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 2 வேக்கன்சி, 35 வயது நிரம்பியாக இருக்கணும், 15,000 சேலரி. எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் குட் கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்கணும் அந்த கம்ப்யூட்டரில். ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு வேக்கன்சி, 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணால் 10,000 சேலரி மந்த்லி, 10th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி. மல்டிபர்பஸ் ஒர்க்குக்கு 13 வேக்கன்சி, 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பர் டே சேலரி 300 பர் டே கொடுக்குறாங்க. இதுக்கு 8ஆம் வகுப்பு தகுதின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஸ்பென்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி, இதுக்கு 35 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பர் டே தினக்கூலி மாதிரி 750 ரூபா தராங்க. இதுக்கு தகுதி டிஃபார்ம் முடிச்சவங்க, டிப்ளமோ ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குமே சேம் அந்த நிபந்தனை தான். கண்டிப்பாக இது ஒரு தற்காலிகமான ஒரு பதவி தான், முற்றிலுமாக அதாவது எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் அண்டர்டேக்கிங் ஃபார்ம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேலே சொன்ன அதே டிஸ்ட்ரிக்ட், அதாவது அனுப்ப வேண்டிய முகவரி சேம் அதே தான். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் நான் கொடுத்தேன்னா அதே தான். அதே மாதிரி நீங்கள் நேரடியாகவோ அல்லது மாவட்ட இணையதள முகவரியில், அதாவது நேரடியாக போய்ட்டு நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்க டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கலாம். கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சேம் அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அந்தந்த போஸ்டிங்க்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். செப்பரேட்டாக ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனியாக அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதற்கான கல்வி, அதாவது என்னென்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ 19/2/2024 பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெலவெண்ட் இதில் யார் யார் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ நீங்கள் டேரெக்டாக
அந்த மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் வந்து திருவள்ளூர் மாவட்டம் டைரெக்டாகவோ இல்லைனா தபால் மூலமாகவோ அனுப்பி வைக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.